गजाननम् भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி விஜய வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறை பஞ்சமி, யோகம் நன்றாக இல்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள்.
ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 2 சுக்கிரனும் 11 சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. இரண்டுமே குரு பார்வை பெறுகிறது. லாபஸ்தானாதிபதியாகிய சனி 7இல் உச்சம் பெற்று குருவால் 5ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறது. 2 தனஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்று குருவால் 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய ஒரு அபூர்வமான அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உள்ளது. மிகப்பெரிய செல்வத்திற்கு நீங்கள் அதிபதியாக போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிறது. வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2 புதனும் 11 குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டுள்ளதால் தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது என்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும். திருமண வயதிலே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அல்லது திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது வெகு விமரிசையாக கொண்டாடுவீர்கள். சுப விசேஷங்களுக்காக ஒரு கணிசமான தொகை செலவிட வேண்டிய ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம் என்பதால் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். மனோபலம் சிறந்து காணப்படும். வெகு சிறப்பாக உங்களது பணிகளை நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் விரும்பும் பொருள் கைக்கு வந்து சேரும். கண்ணில் தெரியும் வானம் கையில் படுகின்ற ஒரு நேரமாக இது விளங்குகிறது. இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நிலையிலே ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியாகிய 10 சுக்கிரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்க்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. மிகச்சிறந்ததொரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கிறது என்றாலும் சனி சுக்கிரன் பரிவர்த்தனை, புதன் குரு பரிவர்த்தனை ஆகிய இரண்டுமே உங்களுக்கு சாதகமானவை. ஆகவே மிகப்பெரிய வளர்ச்சி உங்களது தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள். ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் சனி வக்கரகதியிலே வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படும். ஆகவே ஆரோக்கியத்தை மிகவும் கவனமாக பேணி காக்க வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது.
ஏதாவது சின்ன விஷயம் இருந்தால் கூட உடனே அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உடனடியாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது போல உரிய நேரத்திலே அதற்கு உரிய சிகிச்சையை கொடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். மற்றபடி அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வந்து மோதிக்கொண்டிருக்கும். எதையும் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டு நிம்மதியாக இருங்கள். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. மிகவும் வலுவான நிலையிலே ஒரு சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. இதன் பயனாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8க்குடைய சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு நாள். 6க்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருக்கிறது. மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான கிரகங்கள் எல்லாம் மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே இருக்கின்றன. இது ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்பாராத விதமாக திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஒரு சிலருக்கு உருவாகும். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான குரு, செவ்வாய், சூரியன் ஆகியவை ஒன்றுக்கொன்று கேந்திரஸ்தானங்களிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய முன்னேற்றம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் 2ஆம் இடம் மிகவும் வலுவாக இருக்கிறது. சுக்கிரனால் அங்கே நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிக முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு பொற்காலம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தை பொற்காலம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே மிகைப்படுத்தல் கிடையாது. அற்புதமான ஒரு நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்கும். மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அஷ்டமத்து சனியும் மீறி இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏப்ரல் 5 சனிக்கிழமை சஷ்டி விரதம். வளர்பிறை சஷ்டி திதி. சஷ்டிக்கு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். பங்குனி மாதத்து வளர்பிறை சஷ்டி நாளைய தினம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். ஓம் நம சிவாய. தேவாரப் பதிகம் பாடப்பட்ட திருமுறை தலங்கள் 276 பற்றிய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலை பற்றிய தகவலோடு நிறைவு செய்திருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலின்
தல சிறப்பினை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு சிறப்புமிக்க தலம். நவக்கிரக தோஷங்கள் நீங்குகின்ற ஒரு தலமாக இது விளங்குகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே மிகச்சிறந்து விளங்கியவர் பராசரர். பராசர முனிவர் வந்து வழிபட்ட தலம். இத்தலத்திலே அம்பிகை நின்ற திருக்கோலம், ஈஸ்வரன் லிங்கத்திருமேனி, வேதங்களால் வழிபடப்பட்டவர் என்பதால் இவருக்கு வேதபுரீஸ்வரர் என்று திருநாமம் ஏற்பட்டது. மாலாம்பிகை என்னும் திருநாமத்தோடு அம்பிகை இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். இத்தலத்திலே தான் மூர்க்க நாயனார் என்பவர் வாழ்ந்தார். 63 நாயன்மார்களிலே மூர்க்க நாயனார்னு ஒருத்தர். அவர் தினசரி சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது வழக்கம். எப்போ பார்ப்பாலும் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க, வடித்து அங்கங்கே. எல்லா கோவில் வாசல்லையும் மூர்க்க நாயனாருடைய ஒரு அன்னச்சத்திரம் ஒன்று இருக்கும். நிறைய வயிறார உணவு அருந்துவதை பார்த்து மகிழ்வதிலே அவருக்கு ஒரு திருப்தி. கோவிலுக்கு வருபவர்கள், அடியார்கள், ஆன்மீக அன்பர்களெல்லாம் வயிறார சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் செலவு செய்து அதை ஒரு திருப்பணியாக செய்து கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்திலே அவருக்கு செலவுக்கு பணம் இல்லை. சூதாட்டத்திற்கு சென்றார். கேம்பிளிங் என்று நாம் இப்போது சொல்கிறோமே, அந்த சூதாட்டம்னா அது எல்லா காலகட்டத்திலும் இருந்துட்டு இருக்கு. மகாபாரத காலத்திலேருந்து சூதாட்டத்தை பற்றின குறிப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்தில் அது ஒரு விதமாக வெவ்வேறு வடிவிலே வறுமை ஒழிய அது எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கு உலகத்திலே. அந்த சூதாட்டத்திலே இந்த மூர்க்க நாயனார் வல்லவர். அவர் சூதாட்டத்தில் போய் நிறைய பணம் ஜெயித்துட்டு வந்து அதில் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அன்னதானம் பண்ணுவார். இப்படி ஒரு மூர்க்கத்தனமான பக்தி உடையவர். சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும், நிறைய சாப்பாடு போடணும், அதுக்கு நிறைய பணம் வேணும், அது கையில் பணம் கிடையாது, அதுக்காக சூதாட்டத்தில் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அப்படியே சாப்பாடு போடுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தார். இது மூர்க்க நாயனாரை பற்றிய தகவல். அவர் பிறந்து வாழ்ந்த இடம் திருவேற்காடு. சென்னை மாநகரிலே வாழ்ந்த சிவனடியார்கள் 63 நாயன்மார்களே எத்தனை பேர் சென்னையிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அடுத்த கோவிலை பற்றி சொல்லும் பொழுது அதை நிறைவாக சொல்லுகிறேன். பூசலார் நாயனார் திருநின்றவூர், வாயிலார் நாயனார் திருமயிலை, மூர்க்க நாயனார் திருவேற்காடு. 3 வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கேன். 63 பேரை பற்றியும் இதில் வரும். இதில் இந்த நிகழ்ச்சியிலே 63 நாயன்மார்களின் வாழ்க்கை சரிதமும் சுருக்கமாக அந்தந்த தொடர்புடைய தலத்தை பற்றி சொல்லும்போது சொல்லவிருக்கிறேன். இத்தலத்திலே நவக்கிரக சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவேற்காட்டிலே வேதபுரீஸ்வரர் கோவிலிலே உள்ள நவக்கிரக சன்னதியிலே போய் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டால் நமது நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இத்தலத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. ஆதிசேஷன் வழிபட்ட தலம். ஆதிசேஷன் எதுக்கு இங்கே வந்தார்? பரசுராம அவதாரத்திலே பெருமாள் இங்கே வந்திருக்கிறார். ரேணுகா தேவி இங்கே வந்திருக்கிறார். பரசுராமர் தனது தாயோடு வழிபாடு செய்திருக்கிறார் இந்த ஈசனை. அப்பொழுது இங்கே வழிபட்ட ரேணுகாம்பாள் அருகிலேயே ஒரு இடத்தில் அமர்ந்து விடுகிறார். அதுதான் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் வருவதற்கு காரணமாக இருந்த புராண கதை. அது இடையில எப்படி வெளியே தெரியாம புகழ் மங்கி போச்சுன்னு தெரியல. ரொம்ப பிரசித்தமா இருந்த இடம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். ஆனா ஒரு 50 ஆண்டுகளுக்குள் தான் இப்பொழுது உள்ள கோவில் பிரபலமாக ஆகியிருக்கிறது. ஆனால் இது பரசுராமர் பூஜை செய்த இடம், ரேணுகா தேவி அமர்ந்த இடம். அதுதான் திருவேற்காடு கருமாரியம்மனாக இன்று நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருப்பவர்கள் ரேணுகா அம்பாள். இந்த காரணத்தினால் இங்கே ஆதிசேஷன் வந்திருக்கிறார். ஆதிசேஷன் சிவனை வழிபட்டு விட்டு இத்தலத்திற்கு யார் வருகிறார்களோ அல்லது இத்தலத்தின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலே எங்குமே யாரையும் பாம்பு கடிக்காது, பாம்பு தீண்டாது, விடம் தீண்டாப்பதியாக இது விளங்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு செல்கிறார். ஆதிசேஷன் கொடுத்த வரம் சிவனடியார்களுக்கு திருவேற்காட்டில் யாரையும் பாம்பு கடிக்காதாம். விடம் தீண்டாப்பதி என்று இதற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. விடம் தீண்டாப்பதி என்றால் விஷம் யாரையும் தீண்டாது. பாய்சன், பாம்பு கடிச்சு பாய்சன் ஆகி அதனால ஒருத்தர் இறந்து போனார்ன்ற ஒரு வரலாறே இந்த ஊரிலும் இதன் சுற்று வட்டாரத்திலும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் விடம் தீண்டாப்பதி என்னும் சிறப்புமிக்க தலமாக திருவேற்காடு சிவத்தலம் விளங்குகிறது. இப்படி ஒரு சிறப்பு மிக மிக அரிதான ஒன்று, மிகவும் அபூர்வமான ஒன்று. இது விடம் தீண்டாப்பதியாக இருந்தாலும் இங்கே நாகங்கள் நிறைய உண்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பாம்புகள் உண்டு, ஆனால் மனிதர்களை அது தீண்டுவதில்லை. ஏன்னா அது இறைவனுடைய ஆணை அந்த இடத்திலே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த விடம் தீண்டாப்பதியாக விளங்குகின்ற திருவேற்காடு தலத்திலே அம்பிகை கருமாரியம்மனாக அமர்ந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். மிக பழமையான கோவிலான வேதபுரீஸ்வரர் கோவிலிலே பாலாம்பிகை என்னும் திருநாமத்தோடு அம்பிகை நின்ற திருக்கோலத்திலே நமக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிறாள். இத்தலத்து முருகப்பெருமானின் சிறப்புகள் எண்ணிலடங்கா. சூரசம்ஹாரம் முடித்தகையோடு இங்கு வந்து சிவபூஜை செய்து ஓய்வு எடுத்தாராம். முருகன் ஓய்வெடுக்க தேர்ந்தெடுத்த இடம் திருவேற்காடு. முருகனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காரு. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடம் அது. இந்த முருகப்பெருமானின் பெருமைகளை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடியிருக்கிறார், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். இத்தலத்து முருகனின் சிறப்பு என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியாக நாளை நிகழ்ச்சியிலே நான் சொல்லவிருக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக நாளைய தினமும் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலின் தலபுராணத்தை நாம் கேட்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள் ஆத்தா, நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள். படைத்தாய் மண் மீது எத்தனை உயிர்களை படைத்தாய், உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய், உயிர் பெறும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, வேண்டும் வரும் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், நல்ல வாழ்வினை தந்தாய், வாழ்வில் வளங்களை தந்தாய். ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய், ஆணவ நோயினை கொன்றாய். வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே, வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவா
விளக்குகள் வைத்தோம், பூவினில் மாலைகள் தந்தோம், உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலை தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள், ஆத்தா நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து ஏதும் பராபரமே. மகான்களின் தரிசனம்ங்கிற இந்த பகுதியில் தியாகராஜ சுவாமிகளை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். தியாகராஜ சுவாமிகளுடைய அற்புதமான அந்த சங்கீத விஷயம் தெரிஞ்சு ராஜா என்னவோ முட்டி மோதி பார்க்குறான். அப்போதான் அந்த நிதிஜால சுகமான அந்த கீர்த்தனை வந்தது, வரலாறையும் நம்ம பார்த்தோம். மன்னன் கூப்பிட்டு போகலை, இவரை எப்படியாவது இழுத்துக்கிண்டு வா. மன்னனுக்கு கடும் வைத்த வலி. அழைப்பிய வீரர்களை நிறுத்தினான். உடனே அங்கிருந்து பாதி தூரம் போயிட்டு இருந்தவர்களை இன்னொரு பட்டாளத்தை அனுப்பிச்சு அவர்களை போக வேண்டாம் என்று சொல். இதனால தான் போல இருக்குடா அப்பா என்ன வைத்த வழி படுத்துறதே. இதை காணக்கூடிய உங்களுக்கும் சொல்லக்கூடிய அடியனுக்கும் எந்த விதமான ஒரு நோயும் அணுகாமல் அந்த தியாகராஜ சுவாமிகளும் அவர் தரிசித்த அந்த சீதாராம ஆஞ்சநேய மூர்த்திகளும் நமக்கு அருள் செய்யட்டும். மகாராஜா விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். சுவாமியும் மன்னிச்சுடுங்கோன்னு. பிற்பாடு இவர் ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த மன்னனுடைய வைத்த வலி நீங்கிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், ஒன்றும் வேணாட குழந்தை க்ஷேம சௌக்கியமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இரு. அவன் கேட்கல, எப்படியாவது உங்கள் வயிற்றுக்குள்ளே என்னோடது இத்தினூண்டாவது போய் விழுந்துடணும்னு எவ்வளவோ மருத்துவ பார்த்தார். அவனும் பிடிவாதமாக இருக்கான். என்ன பண்ணுறது? கடைசியில் பார்த்தார் ஒரு பெரிய மகால். அதில் என் சிஷ்யர் குழந்தைகளாக இருக்கள்ளி, ஆமாம், அந்த என் சிஷ்யர்களுக்கு அத்தனை பேருக்கும் நீ சாப்பாடு போடு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அரசன் திரும்பினான். தியாகராஜ சுவாமிகளுடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரையும் அலங்காரமான ஒரு மாளிகையில் மகாலில் உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் ராஜபோக விருந்து தான் இன்னைக்கு. அவர்கள் தான் மகான்கள், அவர் தான் மகான்கள். யாரானும் சால்வை பற்றினா அவ்வளவு சால்வையும் பின்னாடி பிஎட் கொடுத்து மடித்து வச்சு வீட்டில் போய் அடிக்கி 100 சால்வை சேர்ந்த உடனே துணிக்கடையில் கொண்டு போய் ரீசேல்ஸ் பண்ணுறவனா. அவர்களையெல்லாம் நம்புகின்றோம். அனுபவசாலிகளான இந்த மகான்களை நாம் நினைக்கக்கூட மாட்டேங்கிறோமே. இந்த தியாகராஜ சுவாமிகள் தான் சிஷ்யர்களோடு இருக்கார். அந்த நேரத்தில் திரிபுவனம்னு ஒரு பக்கத்தில் அங்கே கம்பகரேஸ்வரர் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஊர். அங்கே சுவாமிநாத குருக்கள்னு ஒருத்தர். அவர் சுவாமிநாத குருக்கள்னு பேர். அந்த கோயிலில் சுவாமியை பூஜை பண்ணுறவர் தான். மகா திறமசாலி. அந்த குருக்கள்ங்கும் பொழுது அந்த மந்திரங்கள் சொல்லும்போது இருக்கிற ராகம் இருக்கு பாருங்க. ஆஹா, சென்னையில் ராயபுரம்னு இருக்குது. மகான்கள்லாம் வாழ்ந்த பூமி அது. சென்னையில் ராயபுரம், கல்மண்டபம்லாம் சொல்கிறீங்களே, அங்கே அங்காளம்மன் கோவில். அங்கே இன்றைக்கும் அந்த குருக்கள் அந்த எனக்கு தம்பி மாதிரி ஒரு குருக்கள் பிள்ளையாண்டான். அந்த குழந்தை அங்கே அந்த அம்பாளுக்கு அந்த நாமத்தை சொல்லும் பாருங்கோ. ஆஹா, ராகம் என்னென்னு உண்டோ நடனம் ஆடி அவள் சன்னதியில், அங்கே அங்காளம்மா சன்னதியில் அப்படி மந்திரத்தை அப்படி ராகம் அப்படி சொல்லும் பொழுது இவளுக்கும் சங்கீதம் கூட கற்றுக்காத வரவர். அதுபோல அங்கே நம்ம சுவாமிநாத குருக்கள் சங்கீதத்தில் மகாமேதாவி. அதுவும் குறிப்பாக அந்த ஆனந்த பைரவின்னு ஒரு ராகம் சொல்கிறோம் இல்லையா, ஆனந்த பைரவி சங்கீதம் தெரியுமாடா குழந்தை உனக்கு சொல்கிற இடம்னு கேட்காதீங்க, தெரிஞ்சுக்கவே வேண்டாம். 42 வருஷமாக டிஎம்எஸ் கூட ஊர் சுற்றினது, வாரத்தில் உட்காந்து சாப்பிட்டது. 15 நாளுக்கு முதல்ல அவர் வீட்டில் தான் சாப்பாடு.
எந்தெந்த ராகங்கள் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனந்த பைரவி. உங்களுக்கு தெரியும் அந்த ராகம். கற்பகம் வல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. சொல்றாளே இதுதான் ஆனந்த பைரவி. அதுலயே வருமே ஆனந்த பைரவியே வருதே, அதுதான் என் ராக மாளிகை. அழகா அப்படியே இருக்கும். அந்த ஆனந்த பைரவி ராகத்துல அந்த குருக்கள் மகா மேதாவி. அது மட்டும் இல்லை, அவர் நாடகம்லாம் நடிக்கிறவர், பொம்மலாட்டம் பிரமாதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த பைரவி ராகத்துல விசேஷமான கீர்த்தி பேரும் புகழும் நிறைந்த அவர் திருவையாருக்கு வந்திருக்கார். பொம்மலாட்டம் நடக்கிறது, ஒரே கோடி இருக்கு. சந்தேகம் வந்திருக்கணுமே, அதுக்கு தான் ஒரு வினாடி இடைவெளி விட்டேன். தியாகராஜ சுவாமிகளுடைய சிஷ்யர்களும் அங்க போயிருக்கா அதை பார்க்க. நம்மால் போகல, சிஷ்யர்கள்லாம் போன அந்த ஆனந்த பைரவி ராகம் சங்கீதத்தை அனுபவிக்கிறதுனா இதுதான் உண்மையாக அனுபவிக்கிறது. வாயில் வார்த்தை வராது, அதுதான் அனுபவிப்பு. நேரம் அந்த ஆனந்த பைரவியை அனுபவிச்சு அந்த குழந்தைகள்லாம் வந்து குருநாதர்கிட்ட சொல்லிவிட்டானுங்க தியாகராஜ சுவாமிகள்கிட்ட. தியாகராஜ சுவாமிகள் திருப்பி திருப்பி பார்த்தார். இவன்களும் அதையே இப்படி சொல்லிட்டு இருக்கான், ஆனந்த பைரவி அவர் ஆனந்த பைரவி பாருங்க. நம்ம ஆளும் போனார் பொம்மலாட்டம் பார்க்கறதுக்கல்ல. இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் மனசு கூட அந்த பக்கம் போகாது. அந்த சங்கீத ஆனந்த பைரவி இவ்வளவு பேர் சொல்றாள், என் சிஷியர்கள் சொல்றாருன்னா அதான் திறமை உள்ளவர்கள் எங்கிருந்தாலும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்துவார்கள், போய் பாராட்டுவார்கள். நேரம் போயிட்டு அழகா மறைஞ்சிருந்து, ஏன்னா இவர் தான் எல்லாருக்கும் பேரும் புகழுமா இருக்காரு, மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கார் ஆனந்த பைரவி ராகத்தை. அந்த பொம்மலாட்டத்துல இருந்த அந்த குருக்கள் பாடுறார், மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தார். பிரமாதம். அவர் பாடி முடிச்ச உடனே இவரே தள்ளிக்கோங்க செத்த வழி விடுங்களேன், நேரம் மேடைக்கு போயிட்டார். அந்த மேடையை அவர் நெருங்குற நேரம் மேலேருந்து பார்த்தார் குருக்கள். அங்கேருந்து தொப்புன்னு குதிச்சு கீழே விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். க்ஷேமார் ஆகா என் குழந்தைகள்லாம் சொன்ன, நீ ஆனந்த பைரவி இப்படி என்ன பாடுறேன்னு சந்தோஷம் தாங்கலை, அதுக்கு தான் வந்து கேட்டேன். அழகு ஆஹா என்னமா பாடுறேன் ஆனந்த பைரவி ராகத்தை. நீங்கள் மனசை விட்டு பாராட்டணும். இப்படி பாராட்டினாலும் அந்த குருக்கள் என்ன கேட்டார், அந்த பாடகர் என்ன கேட்டார் என்பதுதான். அதை அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம். அந்த ஞானிகளும் மகான்களும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர்கள் வழங்குவார்கள். விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி, விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. விதி மாற்ற வல்லவனே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய், நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய்.
வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும், தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும், தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், நான் தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும், தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், நான் தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ அம்மா. சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ, நீ தாய்மைக்கும் தாயான தயவல்லவோ, உயரருளல்லவோ. சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ, நீ தாய்மைக்கும் தாயான தயவல்லவோ, உயரருளல்லவோ. விதி மாற்ற என் விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. புவனேஸ்வரி சர்வேஸ்வரி. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இன்றைக்கி நமக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கவங்க உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பழையப்பேட்டையிலேருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. வள்ளி அம்மைன்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய கேள்விகள்லாம் சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. ரேவதி நட்சத்திரம், மீனராசி, மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. அங்கன்வாடி பணியாளராக இருக்கிறதாகவும், வீடு கட்டினதாகவும், கொஞ்சம் நகை கடன் இருக்கிறதாகவும், குழந்தை படிச்சுட்டு இருக்கிறதாகவும், +2 படிக்கிறதாகவும், இப்போ படிப்பு நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வீடு மாறினதுலேருந்து கொஞ்சம் தொல்லைகள் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நிறைய தெய்வ நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ணுற பரிகாரங்கள் என்னன்றதெல்லாம் விரிவாக எழுதியிருக்கீங்க ஒரு 2 பக்கத்துக்கு மேலே. சாதாரணமாக வந்து உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களுக்கு சில விஷயங்கள் பதில் சொல்ல முடியும், சில விஷயங்களுக்கு பதில் வந்து இதிலேருந்து சொல்ல முடியாது. அதாவது உங்கள் பொண்ணோட ஜாதகம் இருந்தால் தான் உங்கள் பொண்ணோட படிப்பை பற்றி குறிப்பிட முடியும். இப்போ நிறைய பேர் பண்ண ஒரு சின்ன சின்ன குறைபாடு என்னென்னா, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துன உடனே என் பெரிய பொண்ணு எப்படி இருப்பா, சின்ன பொண்ணு எப்படி இருப்பா, 2வது பையன் எப்படி இருப்பான், எங்கள் அப்பா அம்மா எப்படி இருப்பான்னு ஒரு ஜாதகத்தை வச்சு கிட்டத்தட்ட அப்பா அம்மா சகோதரன் சகோதரி இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. சில விஷயங்களை தெளிவு பண்ணுறதுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் பொண்ணு பாஸ் பண்ணுவாளா இல்லையான்றது உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது. பொண்ணு பாஸ் பண்ணுவாளா இல்லையானா பொண்ணோட ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக அனுப்பணும். அதே மாதிரி தாய் தந்தையரை பற்றி கேட்கும்பொழுதும் அதை தான் அனுப்பணும். நிறைய பேர் ஜோதிடத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்மதசை வந்துருச்சானுவான். அதாவது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கண்டம் வந்துடுமா ஜாதகத்தை பார்த்து உடனே சொல்ல முடியுமான்னு, அது 100% அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு அந்த 10 நாள் தொல்லை தீட்டுன்றது பங்காளிகள் போனால் கூட அந்த 10 நாள் தீட்டு தான். அதனால் அதை மறைமுகமாக தான் குறிப்பிடலாமே தவிர எங்கள் அப்பாவுக்கு கண்டமா அம்மாவுக்கு கண்டமான்னு அப்படிலாம் நேரடியாக நீங்கள் நிறைய பேர் கேட்பா. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா அவங்க ஜாதகங்களை துல்லியமாக நீங்கள் அனுப்பும்பொழுது தான் அதுக்குரிய பதில்களை சொல்ல முடியும். அப்புறம் வீடு மாறின விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வந்து மாறினதுனால உங்களுக்கு தொல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க வீடு மாறினதால தொல்லையானு. நீங்கள் வீடு மாறினதால உங்களுக்கு தொல்லை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த கடன் விஷயத்தை பற்றி குறிப்பிடும்போது எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு 30 லட்சத்தில் வீடு பார்ப்பா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு பார்த்த உடனே அந்த ஆர்வத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விருத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு, அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதிகமாக ஒரு 10 லட்சம் கடன் ஆக்கிடுவாள். ஆனால் எப்பயுமே திருமணமாக இருந்தாலும், வீடு கட்டுறதா இருந்தாலும், வீடு வாங்குறதா இருந்தாலும், நாம் போடுற பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு 10% அதிகமாக செலவாகுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டாலே உங்களுக்கு 30 லட்சத்தில் முடிவெடுத்து 33 லட்சத்தில் வந்துடும். அதே நேரத்தில் நாம் வந்து அதிகமான செலவுகளை திட்டமிட்டு குறைக்கிறது நல்லது. அதுக்கு தான் ஆடிட்டர்னு இருக்கா, அட்வொகேட்டுன்னு இருக்கா. அந்த மாதிரி நல்ல ஒரு ஆடிட்டர்கிட்டையோ அட்வொகேட்டுக்கிட்டையோ யோசனைகளை கேட்டு முடிவெடுக்கலாம்.
அதனால் இந்த கடன் விஷயத்தில் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் நினைக்கிற திட்டங்களும் செயல்படுத்துறதுல இருக்க ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க இடைவெளி தான். அதனால் இந்த பொதுவாக நீங்கள் வந்து நம்ம சக்திக்கு மீறின சில செயல்களை செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்றதுக்கு 11 வாரம் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக அமையும். அடுத்து நவகிரகத்தில் செவ்வாயை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே உங்களோட கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து இந்த சொர்ணம் தங்கறதுக்கு, நகை வந்து தங்கறதுக்கு என்ன பண்ணணும்னு. அந்த சொர்ண யட்சினி மந்திரத்தையும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீங்கள் பார்க்கலன்னா தொடர்ந்து பாருங்கள், அதை பற்றி வரும். சொர்ண யட்சினி மந்திரத்தையும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தங்க கடன் பிரச்சனை தீரும். அடமான வைத்த நகையை மூட்டுறதுக்கு வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில் குபேர பகவானை பூஜை பண்ணி இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்கள். நாம் உங்களோட கடன் பிரச்சனை தீரும். நகை மேலே இருக்க கடன் தீரும்னு சொல்லலாம். பூமி வந்து நமக்கு சௌகரியமாக நிலம் வீடு நல்லபடியாக அமையும்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் கடன் படுற விஷயத்தில் முதல்ல நீங்கள் கேட்டிருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வந்த பிறகு கேட்கும்பொழுது அதுக்கு பரிகாரம் தான் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் முதல்ல கேட்கும்பொழுது பிரச்சனையை சொல்ல முடியும். ரெண்டாவது பிரச்சனை வந்த பிறகு கேட்டிங்கன்னா அதுக்கு பரிகாரம் தான் சொல்ல முடியும். எப்படின்னு சொன்னால், மழை வருமா அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா, மழை வருதுன்னா குடை எடுத்துகிட்டு போகலாம், நனையாமல் இருக்கலாம். மழை வரும்னு தெரியாமல் போய் நனைஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், தொடச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், தலையெல்லாம் தொடச்சிக்கிறோம், உடம்பை தொடச்சிக்கிறோம். அது மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பரிகாரம்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை குறையறதுக்கு தான் பண்ண முடியும். நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணிங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னே இதை பற்றிலாம் பார்த்துருந்தால் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். அப்போ கூட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா முன்கூட்டி ஜாதகம் பார்த்தா பங்களா கட்ட முடியாது. அவர் ஜாதகத்தில் என்ன மாதிரி வீடு கட்டுற யோகம் இருக்கோ அதான் கட்ட முடியும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கறதுனால நடக்கிறத தெரிஞ்சுக்கலாமே தவிர இல்லாத யோகத்தை கொண்டு வர போகிறதில்ல. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பள்ளம் இருக்குன்னு சொன்னால் நம்ம நகர்ந்து போகிறது புத்திசாலித்தனம். பள்ளத்தை மூட முயற்சிக்கிறதுக்கு வசதி இருந்தால் மூடலாம். மூட முடிய வசதி இல்லாதவர் என்ன பண்ணுவோம், நகர்ந்து போவோம். அது மாதிரி சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதுலேருந்து நகர்ந்து போகலாம். அதை கடக்கக்கூடிய சக்தி இருக்கும்பொழுது கடந்து போகலாம். இது ரெண்டு தான் விஷயம். ஒன்று நகர்ந்து போகலாம், கடக்கக்கூடிய சக்தி இருந்தால் கடந்து போகலாம். இதுக்கு யதார்த்தத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இப்போ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வசதி இருந்து சௌரியப்பட்டால் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீ ரங்கநாதரை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மனசாந்திக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா, பௌர்ணமியில் மல்லிப்பூவால் பெண் தெய்வத்தை அர்ச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு பௌர்ணமி காலங்களில் மல்லிப்பூவால் பெண் தெய்வத்தை அர்ச்சனை பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளோட நலன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து பாலாதேவியை பூஜிக்கலாம், பாலா திரிபுர சுந்தரியை பூஜிக்கலாம். குழந்தைகளோட நலன் சிறப்பாக இருக்கும். அதனால் பொதுவாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த காலகட்டம், அதாவது உங்களுக்கு ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் சில பிரச்சனைகள் தீரும்னு சொல்லலாம். படிப்படியாக பிரச்சனைகளோட வேகம் வந்து குறையும். உங்களுக்கு அரசாங்க லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். அரசு சார்ந்த லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் பதட்டத்தை விட்டுருங்க. அதை பற்றி பழைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். கடன் பிரச்சனையை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ உங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றியே சதா சிந்திக்க வேண்டாம். இப்போ சொன்ன பரிகாரத்தை எளிய முறையில் செய்யுங்க போகிறோம். கட்டாயம் நல்ல பலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு கேள்விக்கு அபூர்வமான பதில் பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன்து.